வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் 80 வாயிலாக நம்ம ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்டல் பார்த்துட்டு இருக்கோம் குரூப் டி மெயின்ஸுக்கு. ஸோ இதில நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்டின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இது பிரிலிம்ஸ்லயும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இத 2 பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பேசிக்கான விஷயங்களும், செகண்ட் பார்ட்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கொள்கை விளக்க புத்தகத்திலிருந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ட பொறுத்தவரையும் சில டெக்னிக்கல் டேர்ம் வந்து நமக்கு வந்து தெரியணும். அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்து பார்க்கலாம். அசாட் அப்டின்னா வந்து இடையூறு அல்லது இடர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இத வந்து நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுலயும் உயிரிழப்புகள்லாம் வந்து ஏற்படும். அண்ட் தென் டிசாஸ்டர் அப்டின்னா வந்து பெரிய இடையூறு, பேரிடர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பேரிடர பெரும்பாலும் நம்மால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருவேள பேரிடர கண்ட்ரோல் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு நமக்கு வந்து ஸ்கில் தேவைப்படுது. மேலாண்மை, மேனேஜ்மென்ட் ஸ்கில். அதுதான் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சொல்லக்கூடிய பேரிடர் ஆபத்து மேலாண்மை. அதாவது பேரிடர் வரும்பொழுது என்னென்ன நடவடிக்கைகள்லாம் நம்ம வந்து பண்ணணும். ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? அதுதான். பேரிடர் வந்தப்புறம் எப்படி நம்ம வந்து மீண்டு கொண்டுட்டு வரணும். இது எல்லாமே உள்ளடக்கது தான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தாங்கும் சக்தி. தாங்கும் சக்தி இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டி. ஒரு கம்யூனிட்டி எந்த அளவு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்டோட இருக்கு. ஒரு கம்யூனிட்டி எந்த அளவு டிசாஸ்டர் வந்து என்னன்னா எதிர்த்து நிக்குது. இல்ல அத வந்து ரெசிலியன்ஸோட தாங்குது. இதான் வந்து என்னன்னா கெப்பாசிட்டி அப்படின்ற ஒரு டெர்ம்ல வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ டிசாஸ்டர் வரதுக்கான அந்த ரிஸ்க்க வந்து என்னன்னா குறைக்கிறோம். அதாவது டிசாஸ்டர் வரதுக்கான ரிஸ்க் அப்படின்றத விட வந்ததுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய விளைவுகள வந்து குறைக்கணும். அதுதான் வந்து என்னன்னா பேரிடர் ஆபத்து குறைப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தயார் நிலை. தயார் நிலையை பொறுத்தவரையும் பேரிடர் வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து தயாரா வந்து இருக்கிறது தான் வந்து தயாரிடர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா பிரிவென்ஷன்ஸ். ஸோ மோர் ஆர் லெஸ் 2மே வந்து சேம் தான். ஸோ நம்ம வந்து என்னன்னா தயார் நிலையில நம்ம வந்து இருக்கணும். பேரிடர தாங்கக்கூடிய அளவுல. மீட்சி திறன் அப்படின்றது நம்ம பாதிப்ப குறைச்சு நம்ம எந்த அளவு மீண்டு கொண்டுட்டு வரோம். அத பத்தி பேசுறது தான் இது. இந்த கியோகோ புரோட்டோகால். ஸோ கியோகோ ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷன்ஸ். இத பேஸ் பண்ணி டெஃபினட்டா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது 2005 டூ 2015 வரையும் ஒரு 10 இயர்ஸ்க்கு உலக நாடுகள் 168 நாடுகள் டிசாஸ்டர் வந்தது அப்படின்னா, பேரிடர் வந்தது அப்படின்னா, அத எப்படி வந்து நம்ம வந்து கையாளலாம்? அது பத்தின ஒரு ஃப்ரேம் வொர்க், அத பத்தின புரோட்டோகால் இல்ல அத பத்தின ரூல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பேரிடர். பேரிடர பொறுத்தவரையும் ஒவ்வொரு வருஷமும் ஆல்மோஸ்ட் வந்து 232 மில்லியன் மக்கள் வந்து என்ன பண்றாங்க? பேரிடரால பாதிக்கப்படுறாங்க. டிசாஸ்டர பொறுத்தவரையும் அது நேச்சுரலாவும் நடக்கலாம், ஆர்டிஃபிஷியலாவும் நடக்கலாம். நேச்சுரல்னா என்ன? சுனாமி, நிலநடுக்கம் இது எல்லாமே வந்து நேச்சுரல். ஆர்டிஃபிஷியல்னா என்ன? ஆர்டிஃபிஷியல்ன்றப்ப ஒரு தீ விபத்து வந்து ஏற்படுது. அது வந்து கவனக்குறைவால ஏற்படக்கூடிய ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல். ஸோ அதுக்கான வகைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். பட் எனிவே எந்த வகையான டிசாஸ்டரா இருந்தாலும் 232 மில்லியன் மக்கள் வந்து என்னன்னா இறந்து போறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து குடுக்குறாங்க. ஸோ இன் 2005ல 168 நாடுகள் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கியோகோ செயல் திட்ட வரைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷன்ஸ் கியோகோ. இதுல வந்து கையெழுத்திட்டாங்க. அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அத பத்தி பேசுறது தான் வந்து இது. இது எங்க நடக்குது அப்படின்னா, ஹியோகோ ஜப்பான்ல வந்து நடக்குது. இதுதான் வந்து என்னன்னா உலகத்திலேயே 2வது முறையா நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ். அப்ப முதல் முறையில வந்து என்னன்னா, அதே பகுதியில கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஓகேங்களா? உலகத்திலே ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடந்தது. எதுக்காக அப்படின்னா, டிசாஸ்டருக்காக, நேச்சுரல் டிசாஸ்டருக்காக 1994. இத பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஹியோகோ அப்படின்ற அந்த கான்ஃபரன்ஸ் வந்து உலகத்திலேயே டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்க்காக முதல்ல நடந்த மாநாடு. சரியா? தப்பா? அப்படின்னு கேட்டா தப்பு. அது 2வது முறை நடந்த ஒரு மாநாடு அப்படின்றத சொல்றாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கான ஒரு ஆக்ஷன் பிளான தான் வந்து அதுல வந்து குடுப்போம். சரி, ஓகே. சரி. இப்ப இத பத்தி ஸ்கூல் புக்ல வந்து எங்கலாம் சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11த் புக் அண்ட் தென் 12த் புக். 11த் புக்ல பார்த்த வரையும் மேக்ஸிமம் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர பத்தி வந்து குடுத்து முடிச்சுட்டாங்க. 12த் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனால உருவாகக்கூடிய பேரிடர்கள பத்தி வந்து குடுக்குறாங்க. இத தாண்டி நீங்க வந்து பார்க்கணும்னா, 9த் புக்கும், 8த் புக்கும் நீங்க வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வந்து புவியியல்ல வந்து இருக்கு. 9த் புக், 8த் புக் டவுன்லோட் பண்ணுங்க. 11த் புக், 12த் புக் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த 4 புத்தகத்தையும் அப்படியே வந்து ஒரு கிளான்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க. முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுங்க. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் வந்து ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் வரலாம். அந்த கொஸ்டினும் புக்ல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். சார், முதல்ல வந்து என்னன்னா, பள்ளி மாணவர்கள் கிட்ட வந்து என்னன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு மினியேச்சர் போல.
அங்க விழிப்புணர்வு நம்ம வந்து ஏற்படுத்தணும்னா, அதுதான் வந்து ஸ்கூல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மேனேஜ்மென்ட்ல இல்ல இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல எத்தன கூறுகள் இருக்கு, எத்தன ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, மொத்தம் வந்து 8 ஃபேக்டர் வந்து இருக்கு. இது வந்து மினியேச்சர் தான். ஸோ இதுதான் மிகப்பெரிய அளவுல டிசாஸ்டர் நடந்தாலும், சொசைட்டில டிசாஸ்டர் நடந்தாலும், இதே ப்ரொசீஜர், இதே டீம் தான் வந்து இருக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன சார் இருக்காங்க அப்படின்னா, ஸோ கோஆர்டினேஷன் கமிட்டி ஓகேங்களா? எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றது. ஒண்ணும் இல்லங்க. நீங்க வந்து என்னன்னா கவர்ன்மென்ட் ஆஃபீசரா ஆயிட்டீங்க. ஸோ நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க. திடீர்னு வந்து வெள்ளம் வருது, இல்ல சுனாமி வருது. ஓகேங்களா? இல்ல வந்து என்னன்னா புயல் வருது. வர்தா புயல் வந்தது இல்லையா? ஸோ இப்ப கூட வந்து என்னன்னா மழை, புயல் இதெல்லாம் வந்து வருது. ஸோ திருவண்ணாமலையில வந்து மழை, நிலச்சரிவு வந்து வருது. அப்ப நீங்க வந்து என்னன்னா வருவாய் துறையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு ஆர்ஐயா இருக்கீங்க. இல்ல தாசில்தாரா இருக்கீங்க. டெப்யூட்டி கலெக்டரா இருக்கீங்க. இல்ல கலெக்டராவே இருக்கீங்க வச்சுப்போம். ஸோ நீங்க வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும் பொழுது, ஸோ கடைநிலையில ஆரம்பிச்சு உயர்நிலை ஆஃபீசர் வரையுமே நெறைய டிபார்ட்மெண்ட் வந்து தொடர்பு கொள்ற மாரி தான் இருக்கும். அதாவது எப்படிலாம் வந்து தொடர்பு கொள்ளலாம்? தீயணைப்பு துறையோட நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மக்கள் எல்லாரையுமே வந்து என்னன்னா, இன்னொரு பாதுகாப்பான இடத்துல வந்து என்னன்னா கொண்டுட்டு போய் சேர்க்கணும். சேர்த்து அந்த இடத்துல வந்து சாப்பாடு இருக்கா? தண்ணி இருக்கா? இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா வந்து குடோனுக்கு போணும். ஓகேங்களா? ஸோ நியாய விலைக்கடை இருக்கு இல்லையா? ரேஷன் ஷாப். அதுக்கு வரவேண்டிய அரிசிகள் எல்லாம் வந்து குடோன்ல வந்து இருக்கும். அப்படிலாம் வந்து அந்த அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பகுதியிலே வந்து என்னன்னா, உணவுக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணணும். ஓகேங்களா? அந்த உணவு சமைச்சு வந்து என்னன்னா குடுக்கணும். அப்ப நம்ம இதையும் வந்து பார்க்கணும். அதே நேரத்தில அங்க யாராவது வந்து உள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த மாட்டுனவங்க எல்லாரையும் வந்து என்னன்னா காப்பாத்துறதுக்கு மத்த டிபார்ட்மெண்ட்டோட நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணணும். ஒருவேளை யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, உடனடியா வந்து என்னன்னா எஃப்ஐஆர் போட்டுட்டு, இறந்தவங்க வந்து இவங்க தான் அப்படின்ற ஒரு ஒரு சான்ற வந்து நம்ம வந்து குடுக்கணும். இறப்பு சான்று உடனே வந்து குடுத்தாகணும். ஏன்? அப்பதான் வந்து இன்னும் பேரிடர்ல இறந்தவங்களுக்கு ஆ நஷ்ட ஈடு வந்து குடுப்பாங்க. அந்த நஷ்ட ஈட வாங்கி தரக்கூடிய அதிகாரியே வந்து நம்ப தான். அப்ப அப்படின்ற பட்சத்தில பல டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒர்க் வந்து இருக்கு. அப்ப ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா, அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இல்ல. ஒண்ணும் இல்ல. ஒரு எலக்ஷன் நடக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் வந்து இன்வால்வ் ஆகுதா? அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒண்ணு சேர்ந்தா தான் வந்து எலக்ஷனே வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அதே போல தான் இங்கேயும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அவேர்னஸ் ஜெனரேஷன் டீம் இருக்கு. விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கமிட்டி. அதுக்கப்புறம் தேடுதல் மீட்பு குழு, வெளியேற்றம். அப்புறம் சேஃப்டி டீம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் டீம். மெடிக்கல் மெடிக்கல் டீமும் வந்து அங்க இருக்கும். அந்த ஃபீல்டுல வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? வார்னிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டீம். நமக்கு எல்லா எச்சரிக்கையும் வந்து குடுக்கக்கூடிய அந்த தகவல். சார் இந்த நேரத்துல வந்து புயல் வரலாம். இல்ல அடுத்த வேவ் வந்து வர ரெடியா இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்து மீட்பு பணிய வந்து பாருங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, பேருந்து பாதுகாப்பு குழு, பஸ் சேஃப்டி டீம். அப்புறம் வாட்டர் அண்ட் ஃபுட் அரேஞ்ச்மென்ட் டீம். இது போல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒண்ணு சேர்ந்தா தான் ஒரு நல்ல மேனேஜ்மென்ட் வந்து இருக்கும். இது ஸ்கூல் லெவல்லயும் சரி, இல்ல பெரிய சொசைட்டிலயும் சரி. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒண்ணும் சேரணும். இது தவிர்த்து தன்னார்வலர்கள் இருப்பாங்கங்க. தன்னார்வலர்கள் தான் இல்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னன்னா வொர்க் பண்ணுவாங்க. மீட்பு குழுவுல தன்னார்வலர்கள் இருக்கலாம். இல்ல உணவு வந்து ஏற்பாடு பண்ற குழுவுல தன்னார்வலர்கள் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். இத மாரி டீம் டீமா இதுல கவர்ன்மென்ட் ஆஃபீசர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. தன்னார்வலர்கள் இருக்கலாம், பொதுமக்கள் இருக்கலாம், மாணவர்கள் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இப்ப ஸ்கூல் லெவல்ல ஒரு டீம வந்து நம்ம வந்து ரெடி பண்றோம். அதே போல தான் எல்லா இடங்கள்லயும் வந்து என்னன்னா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மாடல் மாரி. சரி ஓகே. இப்ப வந்து என்னன்னா நம்ம டிசாஸ்டர் வந்து நம்ம வந்து 2 வகையா நம்ம வந்து பிரிக்கலாம். ஒண்ணு நேச்சுரல், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல். ஸோ நேச்சுரல பொறுத்தவரையும் நிலநடுக்கம், நிலச்சரிவு, புயல், வெள்ளப்பெருக்கு, வறட்சி, மின்னல் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லலாம். இதுதான் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸோ இத மட்டும் பார்த்தா போதும். 8த் லெசன் 11த் புக் ஓகேங்களா? ஜியோகிராஃபி. இத மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும். சரி ஓகே. இப்ப மேனேஜ்மென்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் சைக்கிள்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து என்னன்னா பேரிடர் நடக்குது. டிசாஸ்டர் நடக்குது. உடனே என்ன பண்ணணும்? மீட்கணும். யாராவது மாட்டிக்கிட்டாங்களா? அவங்கள உயிரோட நம்ம வந்து மீட் ஆகணும். மேக்ஸிமம் வந்து உயிரோட மீட்கணும். சரி மீட்டவங்களுக்கு என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல வந்து தங்க வைக்கணும். தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான அத்தன ஃபுட் எல்லாத்தையும் வந்து என்னன்னா கொஞ்சம் குடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலேயே வந்து என்னன்னா மறுசீரமைப்பு வந்து பண்ணணும். வீடெல்லாம் வந்து இடிஞ்சு போயிருக்கும். ஒரு நல்ல ஷெட்டோ இல்லன்னா ஒரு வீடோ வந்து கட்டிக் குடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து என்னன்னா மறுசீரமைப்பு பண்ணி நம்ம வந்து என்னன்னா அவங்கள வந்து உட்கார வைக்கணும். அந்த இடத்துல இருக்க வைக்கணும். அவங்களுடைய பழைய இடத்துக்கே வந்து அனுப்பணும். சரி அப்படி பண்ணிட்டு, மறுபடியும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து திட்டமிடணும், தடுக்கணும், மட்டுப்படுத்தணும், தயார் நிலையில இருக்கணும். அதாவது வந்து என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறம் இது மேல வரக்கூடாது. இது போல வந்து டிசாஸ்டர் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரீ பிளான் வந்து பண்ணணும். ஸோ அத தடுக்கணும், அத குறைக்கணும். இப்ப கடலோர பகுதிகள்ல சுனாமி வருது, இல்ல வெள்ளம் வருது அப்படின்னா, இதான் வந்து சைக்கிள். ஸ்கூல்ல எடுத்துன்னு போய் அவங்கள வந்து தங்க வைக்கணும்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுசீரமைப்பு பண்ணி, சரி இதுக்கப்புறம் இது மாரி வரக்கூடாது. என்ன பண்ணலாம்? காடுகள் வளர்க்கலாம். இல்ல பனை மரங்கள வந்து நடவு செய்யலாம். உங்க கடலோர மாவட்டத்தில. அப்ப வந்து அலைகளுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். வெள்ளம் வந்து பெருசா இருக்காது. பேரியரா வந்து இருக்கும். அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள செய்யலாம். இதுதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் சைக்கிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் சைக்கிள். சரி. இந்த டைப் ஆஃப் டிசாஸ்டர் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சார் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் இருக்கு சார். நேச்சுரல்னா வந்து தானா நடக்கிறது. ஓகேங்களா? நேச்சுரல் டிசாஸ்டர் தானா தானா வந்து நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ மேன் மேட் அல்லது டெக்னாலஜி ரீதியா வந்து நடக்கிறது. ஸோ இது 2த்தையும் வந்து பார்க்கலாம். இப்ப நேச்சுரல பொறுத்தவரை இப்ப நம்ம வந்து பார்த்த அத்தனையுமே வந்து நேச்சுரல் தான். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? நிலநடுக்கம், நிலச்சரிவு, புயல், வெள்ளப்பெருக்கு, வறட்சி இதெல்லாமே வந்து நேச்சுரல் தான். அப்ப ஆர்ட்டிஃபிஷியல்னா வந்து என்ன? அல்லது மேன் மேட்னா வந்து என்ன? ஆர்ட்டிஃபிஷியல்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு டேம் வந்து இருக்கு. அந்த டேம் வந்து என்னன்னா, சட்டுன்னு வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால உடைஞ்சு விழுது. ஓகேங்களா? ஸோ பொல்யூஷன் அதிகப்படியான காற்று மாசு. காற்று மாசுனால நம்மளால வந்து சுவாசிக்கவே முடியல. ஒரு கவனக்குறைவு, ஒரு அணு உலையிலேருந்து என்னன்னா வாயு வந்து வெளிய வருது. ஓகேங்களா? இல்ல பசி வந்து வருது. ஸோ இது போல நம்ம வந்து எது வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்குது. அதுவும் வந்து என்ன ஆர்ட்டிஃபிஷியல் தான். இல்ல கவனக்குறைவு தான். அப்ப கவனக்குறைவால நடக்கக்கூடிய விஷயம். இல்ல வந்து தீவிரவாதிகள் வந்து பாம் வச்சு வந்து கொல்றாங்க மக்கள. அதுவும் வந்து என்ன ஆர்ட்டிஃபிஷியல். நேச்சுரல் கிடையாது. அதெல்லாம் வந்து நேச்சுரல் கிடையாது. இல்ல ஒரு இடத்துல வந்து என்னன்னா கூட்டம் வந்து அதிகமாகுது. எதிர்பாராத விதமா வந்து கூட்டம் வந்து சேருது. அந்த கூட்ட நெரிசல்ல வந்து மாட்டிக்கிறாங்க. அப்ப அதுவும் வந்து என்ன அசாத் தான். அதுவும் வந்து என்ன ஒரு பேரிடரா கூட வந்து மாறுக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான். இப்போதைக்கு நம்ம வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். சார் நேச்சுரல் டிசாஸ்டர பொறுத்தவரையும் பூமியில நடக்கிறது. பூமியில நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கமா இருக்கலாம். இல்ல எரிமலை வந்து வெடிக்கிறதா இருக்கலாம். இல்ல நிலச்சரிவா இருக்கலாம். இல்லன்னா வந்து என்னன்னா, பாறை வந்து உருண்டு ஓடுறதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து பூமியில நடக்கிறது. சரி ஓகே. பயாலஜிக்கலா வந்து நேச்சுரலா நடக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா. கொரோனா இருக்கு இல்லையா? ஸோ இன்ஃபெக்ஷன் வருது. அதுவும் வந்து என்னன்னா டிசாஸ்டர். அதுவும் நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு டிசாஸ்டர் தான். ஒரு பெரிய பேரழிவு, இல்ல பெரிய நோய் வருது. அதெல்லாம் வந்து பயாலஜிக்கல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா மெட்ரலாஜிக்கல். வானிலை மாற்றத்தினால ஒரு புயல் வருது, ஒரு மழை வருது, ஒரு வெள்ளம் வருது. ஸோ இதனால வரக்கூடிய ஒண்ணு தான். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரலாஜிக்கல். ஹைட்ரலாஜிக்கல பொறுத்தவரையும் வந்து இது வானிலை மாற்றம். மழை, புயல பத்தி பேசுறோம். இங்க வந்து என்னன்னா சுனாமி, ஃப்ளட் இத பத்தி நம்ம வந்து பேசுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட்டேஜிக்கல். அதாவது வந்து என்னன்னா ஹீட் வேவ் அதிகமாகுது. காந்த புயல் வருது. இல்ல காந்தம் வந்து வெப்பம் வந்து அதிகமாகுது. வெப்பத்தினால வந்து இறந்து போறாங்க. ஸோ இல்லன்னா வறட்சியால வந்து இறந்து போறாங்க. இல்ல காட்டு தீயால வந்து இறந்து போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா லாஜிக்கல். அந்த ஒரு சென்ஸ் தான். ஓகேங்களா? சரி ஓகே. அப்ப இது எல்லாமே வந்து நேச்சுரலா நடக்கக்கூடிய டிசாஸ்டர். சரி வாங்க, இதுல நேச்சுரலா இருக்கக்கூடிய டிசாஸ்டர பத்தி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு 3 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். முதல்ல வந்து என்னன்னா நிலநடுக்கம். நிலநடுக்கம்னா என்ன? டெக்டானிக் பிளேட் இருக்கு இல்லையா? பூமியுடைய மேலோடு. அதோடைய நகர்வு, அதோடைய சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஒண்ணு தான் வந்து என்னன்னா நிலநடுக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். பாறைகள் இல்லன்னா மேலடுக்குல இருக்கக்கூடிய இயற்கையான நகர்வுகளால வந்து நிலநடுக்கம் வந்து வரலாம். அப்ப இந்த நிலநடுக்கத்த அளக்கிறதுக்காக ரிக்டர் அளவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுகோல் வந்து இருக்கு. ரிக்டர் அளவுகோல்ல 6 அந்த பாயிண்ட்ட தாண்டி போச்சுனாலே டேஞ்சர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப ரிக்டர் அளவுகோல் இருக்கு. இதுக்கான ஒரு கிராஃப் இருக்கு. அந்த கிராஃப் தான் வந்து என்னன்னா சீஸ்மோகிராஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப நிலநடுக்கம் டெக்டானிக் பிளேட்டுக்கான மூவ்மெண்ட் எல்லாம் நடக்குது. இந்த நிலநடுக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கம் உருவாகக்கூடிய அந்த பகுதிய நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபோக்கஸ் அல்லது மையம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நிலநடுக்கம் எங்க உருவாகுதோ, அந்த பகுதிய நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, மையம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த நிலநடுக்கம் பூமிக்கு உள்ள ஒரு மையத்துல உருவாகுது. அதோடைய பெர்பெண்டிகுலர்ல பூமிக்கு மேல வந்து என்னன்னா, பிளவு வந்து வருது. அந்த அதுக்கு செங்குத்தா இருக்கக்கூடிய அந்த பகுதிய நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, எபி சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த எபி சென்டர்ல தான் அதிகப்படியான பாதிப்பு வந்து இருக்கும். அதிகப்படியான பாதிப்பு வந்து இருக்கும். ஓகேங்களா? நிலநடுக்கம் எபி சென்டர் ஃபோகஸ், சீஸ்மோகிராஃப், ரிக்டர் அளவுகள். இவ்வளோ தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி வாங்க. இந்த நிலநடுக்கத்த பொறுத்தவரையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் ஓகேங்களா? ஜப்பான் ஃபுல்லாவே வந்து என்னன்னா, சீஸ்மிக் ஜோன்ல வந்து இருக்கு. இந்த சீஸ்மிக் ஜோன பத்தி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இல்ல இந்தியாவுல இருக்கக்கூடிய ஜோன பத்தி தான் வந்து அதிகமா கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் டூ யூ நோ பாக்ஸ்ல குடுத்தத நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ உலகத்திலேயே அதிகமான சீஸ்மிக் டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, ஜப்பான் தான். ஓகேங்களா? உலகத்திலேயே அதிகப்படியான நிலநடுக்கம் நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து ஜப்பான விட அதிகமா வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்தோனேசியா. ஓகேங்களா? இப்ப இந்தோனேசியா தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்தோனேசியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். இங்க இந்த ஸ்மீஸ்மிக் டென்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? அதாவது ஒண்ணும் இல்ல.
ஸோ 1 சதுர கிலோமீட்டர் லேண்ட் ஏரியாக்குள்ள எவ்வளோ நிலநடுக்கம் வரதுக்கான வாய்ப்புகள், எத்தனை நிலநடுக்கம் வரதுக்கான வாய்ப்புகள், அதை தான் வந்து என்ன நம்ம சொல்றோம்னா, அந்த டென்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்க்கும்போது, இந்தோனேசியா, பிஜி, டோங்கா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான நிலநடுக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 2004ல வந்து நமக்கு வந்து ஒரு சுனாமி வந்தது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து என்னன்னா, சுமத்ரா தீவு, இந்தோனேசியா இது போல இடங்கள்ல பாதிப்பு வந்தாலும், அது வந்து ஆசியா கண்டத்த முற்றிலுமா வந்து என்னன்னா பாதிக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி வாங்க. நிலநடுக்கம் சீஸ்மிக்க பொறுத்தவரையும் ஜோனல் வந்து நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5. ஜோன் 2வ பொறுத்தவரையும் லோ, 3ய பொறுத்தவரையும் மாடரேட், 4 பொறுத்தவரையும் ஹை, 5 பொறுத்தவரையும் வெரி ஹை அப்படி 4ஆ வந்து பிரிக்கிறோம். இப்ப இதுல தமிழ்நாடு பொறுத்தவரையும் இது ஜோன் 3ல வந்து இருக்கு. மாடரேட் மாடரேட் மிதமான ஒரு பகுதி. ஓகேங்களா? தமிழ்நாட பொறுத்தவரையும் மாடரேட்டான பகுதியில வந்து இருக்கு. அப்ப இங்க பாருங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் வந்து மாடரேட். அப்ப ஜோன் 3ய விட ஜோன் 5 வந்து ரொம்ப டேஞ்சர் இல்லையா? அப்ப ஜோன் 5ல வந்து எது இருக்குன்னு பாருங்களேன். வடகிழக்கு ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீருடைய சில பகுதிகள். அப்புறம் உத்தரகாண்ட், குஜராத்துடைய ரன் ஆஃப் கட்ச் ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோன் 5. அப்ப வந்து என்னன்னா, பூஜ் நிலநடுக்கம் அதெல்லாம் ஜோன் 5 ரீஜியன்ல வந்து சேருது. அப்ப நமக்கு தேவையானது ஜோன் 2னா என்ன? ஜோன் 3னா என்ன? ஜோன் 4னா என்ன? ஜோன் 5னா என்ன? இது அதிகமா, மிக அதிகமா, இல்ல மாடரேட்டா, லோவா அப்படின்றத மேட்ச் பண்ண சொல்லி கூட கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத அப்படியே வந்து படிச்சு வச்சுக்கோங்க. மேட்ச் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெட் கலர்லாம் வந்து இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ஜோன் 5. அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, குஜராத்ல வந்து சில பகுதி ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடகிழக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய சில பகுதி. இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜோன் 2 ஓகேங்களா? தமிழ்நாடு, கொஞ்சம் ஆந்திரா, கொஞ்சம் ஒரிஸ்ஸா இதெல்லாம் வந்து ஜோன் 2. அப்ப நம்ம வந்து என்னன்னா சீஸ்மிக் ஜோன்ல வந்து இல்லையா? அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து மாடரேட்டா தான் வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதனால நம்மள பொறுத்தவரையும், தமிழ்நாட பொறுத்தவரையும் நிலநடுக்கம் அப்படின்றத பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா, நம்ம இருக்கக்கூடிய ஜோன் 2 மாடரேட்டான ஜோன் தான். ஓகேங்களா? மாடரேட் கூட இல்ல. லோ ஓகேங்களா? லோ அண்ட் தென் மாடரேட். லோ அண்ட் மாடரேட் 2மே சேர்ந்த மாரி தான். ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா, லோ அண்ட் மாடரேட். ப்ளூ அண்ட் ஆரஞ்ச். ஸோ இத 2மே சேர்ந்த மாரி வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இன் 2015ல வந்து என்னன்னா, நேபாள்ல ஒரு நிலநடுக்கம் வந்து நடந்தது. இத வந்து கோர்க்கா நிலநடுக்கம் எர்த்குயின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 9,000 பேர் வந்து இறந்துட்டாங்க. 22,000 பேர் வந்து என்னன்னா காயமடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரிக்டர் அளவுகோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 8.8 அப்படின்ற மாரி ரிக்டர் அளவுகோல்ல வந்து கிடைச்சது. ஸோ அப்ப வந்து இது வந்து ஒரு வலிமையான நிலநடுக்கம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1934ல நேபாளம், பீகார் இந்த ரீஜியன்ல நிலநடுக்கம் வந்தது. அது 1934ல வந்த நிலநடுக்கம். அதுக்கு அடுத்ததா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்த நிலநடுக்கம் 2015ல நடந்த நிலநடுக்கம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2015 அப்படின்றது ரொம்ப மோசமான நிலநடுக்கமா கேட்டா, அந்த நிலநடுக்கத்துடைய அதிர்வுன்றது எவரெஸ்ட் சிகரத்த நம்மால வந்து உணர முடிஞ்சது. அந்த நிலநடுக்கத்துக்கான அந்த கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க போகுது பாருங்க. நேபாள் வழியா டிராவல் பண்ணுது. நீங்க இந்தியாவுக்கான மேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே, அந்த ரெட் கலர் ஜோன் இருக்கக்கூடிய இதுல வந்து என்னன்னா, நேபாள் வந்து கண்டிப்பா கவர் ஆகுது. ஓகேங்களா? அப்ப இத வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப ரெட் கலர் ஜோன் இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேஞ்சரான ஜோன். நிலநடுக்கம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஜோன். சார் நிலநடுக்கம் வரும்பொழுது என்ன பண்ணணும்? சார் இது வந்து தமிழ்ல மட்டும் நான் குடுத்துருக்கேன். ஏன் குடுத்துருக்கேன் அப்படின்னா, பேசிக்கா செல்ஃப் ரீடபிள் தான். ஓகேங்களா? இதுல ஒண்ணும் பெருசா வந்து இல்லவே இல்ல. ஸோ இருந்தாலும் நான் சொல்றேன். இங்க பாருங்க. ஒண்ணுமே இல்லங்க. முதல்ல நிலநடுக்கம் வருது அப்படின்னா, நம்ம வந்து டிராவலே பண்ணக்கூடாது. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் கூட, முடிஞ்ச அளவு வெளிய வர பாருங்க. இல்ல நீங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா? லிஃப்ட்ட யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்து வெளிய வர பாருங்க. அப்படி நிலநடுக்கம் ஒரு பீக்ல இருக்க மாரி உங்களுக்கே தெரிஞ்சுச்சா, உங்களால மேல இருந்து கீழ வர முடியாதுன்ற ஒரு கணிப்பு வந்து இருக்கா? அப்ப தயவு பண்ணி வீட்ட விட்டு வெளிய வராதீங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேபிளுக்கு அடியிலயோ, இல்ல கட்டிலுக்கு அடியிலயோ போயி உட்கார்ந்துக்கணும். ஆஃபீஸ்ல இருக்கீங்க, ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ல ஆஃபீஸ்ல நீங்க இருக்கீங்க. 12வது மாடியில இருக்கீங்க. உங்களால வெளிய வர முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, உடனே உங்க டெஸ்க்குக்கு அடியில போய் உட்கார்ந்துக்கணும். தல மேல கை வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன் நம்ம காப்பாத்துருவோமா? பில்டிங் விழாதா? அப்படின்னாலும் பில்டிங்லாம் வந்து விழ வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பொழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்படி இருந்தா கொஞ்சம் அதிகம். ஏன்னா, எந்த ஒரு பார்ட்டிக்கிளும் இல்ல எந்த ஒரு வெயிட்டுமே நம்ம மேல விழாம, அந்த டேபிள் மேலலாம் வந்து விழுந்து ஓரளவு ஓரளவு பெரிய சேதம் இல்லாம வந்து இருக்கும். நம்ம தலையெல்லாம் வந்து அடிபடாம வந்து இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரிகாஷனே. அப்ப நிலநடுக்கம் வருது, இல்ல வரக்கூடிய சூழல்னா, லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது, ஓடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. லிட்ரலா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து உட்கார்ந்துரணும். அத விட ரொம்ப முக்கியம், அ எந்த ஒரு நீங்க வெட்ட வெளியில இருக்கும்போது வந்து நடு ரோட்ல வந்துடணும்.
அதேபோல நீங்க இந்த 2012 மூவிய பார்ப்பீங்க. நிலநடுக்கம் வர வர கார்லாம் வேகமா ஓட்டுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல. இன்னொன்னு அத மாரி நிலநடுக்கம் வரவும் வாய்ப்பில்ல. ஸோ நீங்க வந்து டிராவல் பண்ணக்கூடாது. நிலநடுக்கம் வரும்போது வண்டிலாம் வந்து ஓட்டக்கூடாது. எப்ப எது வந்து பிளந்து போகும்னு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு வெட்ட வெளியில வந்து நீங்க வரதுக்கான வாய்ப்புகள வந்து தேடிக்கணும். 2வது வந்து என்னன்னா, நீங்க வீட்ல இருக்கீங்க அப்டின்னா, இந்த மின்சாதனத்த யூஸ் பண்ணக்கூடாது. சமையல் எரிவாயு இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா, அது வந்து ஒரு ஃபோர்ஸ்ல வந்து அடிக்கும்போது கேஸ் கூட வந்து வெடிக்கலாம். நிலநடுக்கம் வரும்பொழுது 2, 3 எஃபெக்ட் வருங்க. ஒரு எஃபெக்ட் வந்து என்னன்னா, நிலநடுக்கம் கடல்ல வந்தா சுனாமி நடக்கும். இன்னொரு எஃபெக்ட் என்ன, நிலநடுக்கம் வரும்பொழுது மண் சரிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்னு நிலநடுக்கம் வரும்போது தீ விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அதுக்கேத்த மாரி வந்து நிக்கணும். எலக்ட்ரிசிட்டி போர்டு பக்கமா, இல்ல வந்து கரண்ட் கம்பம் பக்கமா, இல்ல லைட்டுக்கு பக்கத்துல கூட வந்து நிக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதான் வந்து நிலநடுக்கம் வரும்பொழுது பண்ண வேண்டிய ஒண்ணு. ஸோ நிலநடுக்கம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒரு வேள நம்ம வெளிய வந்தாச்சு, தப்பிச்சாச்சு, ரொம்ப சேஃபா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபா இருக்கீங்க அப்படின்னா, உடனே வீட்டுக்கு போயிடாதீங்க. கொஞ்சம் அங்கேயே இருங்க. ஆசுவாசப்படுத்துங்க. வானிலை அறிக்கை தெரியிற வரையும், கவர்மெண்ட் கிட்ட இருந்து மறு அறிவிப்பு வர வரையும், நீங்க எங்கேயும் போக்கூடாது. பாதுகாப்பான இடத்துல தான் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு மின்னணு சாதனத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்னு எதுல எலக்ட்ரிசிட்டி வரும்னு தெரியாது. ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணாம அங்கங்க வந்து ஒயர்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ எதுல வந்து எலக்ட்ரிசிட்டி வரும் அப்படின்றது தெரியாம போகலாம். ஒரு வேள நீங்க வந்து இடையூறுல மாட்டிக்கிட்டீங்க. ஓகேங்களா? நிலநடுக்கம் நடந்து முடிஞ்சுச்சு. நீங்க வந்து உள்ள மாட்டிக்கிட்டீங்க. ஒரு பில்டிங்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. உங்க மேல நெறைய பொருள் வந்து விழுந்திருக்கு. நீங்க டேபிளுக்கு அடியில வந்து இருக்கீங்க. நிலநடுக்கம் அந்த அதிர்வுலாம் வந்து நின்ன உடனே என்ன பண்ணணும்னா, தயவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளிய வர ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது முடியாது. உங்களுக்கு மேல எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியாது. மொத விஷயம் நம்பிக்கை இழக்காம அமைதியா இருங்க. பதட்டப்படாதீங்க. நமக்கு தண்ணி கிடைக்காது. மேக்ஸிமம் வந்து என்னன்னா, உங்களுக்கு தண்ணி, சாப்பாடு எதுவுமே இல்லாம நீங்க உள்ள மாட்டியிருக்கிற பட்சத்தில, நீங்க உங்க எனர்ஜிய வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா வந்து மீட்பு நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா நடந்துட்டு இருக்கும். அந்த மீட்பு நடவடிக்கைகள் நடந்து, நம்பள வந்து காப்பாத்துற வரையும் அமைதியா இருங்க, போதும். ஓகேங்களா? அதெல்லாம் பிராக்டிகலி பாசிபிள் இல்ல தான். பட் இருந்தாலும் அத வந்து பண்ணி தான் ஆகணும். நீங்க எனர்ஜியோட கத்தி ஏதாவது பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட எனர்ஜிலாம் ட்ரைன் ஆகி, ரொம்ப சீக்கிரமாவே பசி தாகத்துல இறந்து போயிடுவீங்க. ஓகேங்களா? ரொம்ப ஆசுவாசப்படுத்தி அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. மோப்ப நாய்கள் இருக்கும். நிலநடுக்கத்தில பாதிக்கப்பட்ட மக்கள கண்டுபிடிக்கிறதுக்குன்னு எக்யூப்மென்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதையாவது வச்சு பண்ணும்பொழுது நீங்க டிடெக்ட் ஆயிடுவீங்க. உங்களுடைய வெப்பநிலைய வச்சே வந்து என்னன்னா, மனிதன் வந்து உள்ள இருக்கான் அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சிரும். அப்ப நீங்க டிடெக்ட் ஆயிடுவீங்க. உங்கள கண்டுபிடிச்சுருவாங்க. பிரச்சனை என்னன்னா, நம்ம செத்துருவோமோன்ற அந்த ஒரு பயம் வந்து இருக்கக்கூடாது. ஆனா இது வந்து பிராக்டிகலி வந்து பாசிபிளான்னு கேட்டா பாசிபிள் இல்ல. ஏன்னா நிலச்சரிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வயநாடுல லேண்ட் ஸ்லைடு வந்து நடந்தது இல்லையா? அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மாட்டிக்கிட்டோம். ஒரு ஃபோன் கால். அந்த வீடே அப்படியே வந்து முழுகி போன ஒரு சீன் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப வந்து அமைதியோட அந்த ஒரு சூழலோட வந்து இருக்கலாம் வந்து வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு கேட்டா, இது வந்து அமைதியா இருக்க நீங்க ட்ரை பண்ணுங்க. வெளிய வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வேணும். ஒரு வேள அவங்க தேடி கண்டுபிடிக்கும் பொழுது, நம்ம கிட்ட கொஞ்சமாவது எனர்ஜி இருக்கணும். கிட்ட வரும்போது கொஞ்சமாவது எனர்ஜி இருக்கணும். அதுக்காக தான் வந்து அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பட் பிராக்டிகலி நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் அந்த நேரத்தில வந்து நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தில வந்து கதறுவோம், எல்லாம் பண்ணுவோம். பட் கான்ஷியஸ்னஸோட வந்து இருங்க. இருந்தா உயிர் பிழைப்போம். இல்லன்னா இல்ல. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்து வந்துரணும். ஓகேங்களா? இதான் வந்து நிலநடுக்கத்த பத்தி பேசிக்கா வந்து இருக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ இந்த நிலநடுக்கத்துக்கு நிலநடுக்கம் வருது அப்படின்னாலே லேண்ட்ஸ்லைட் நடக்கும். மலையோரங்கள்ல லேண்ட்ஸ்லைட் நடக்கும். நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரை நிலநடுக்கம் ஜோன்ல நம்ம இல்ல. ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டுல லேண்ட்ஸ்லைட் அடிக்கடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா, மலைப்பாங்கான பிரதேசங்கள் இங்க இருக்கு. ஊட்டி, கொடைக்கானல், திண்டுக்கல், பழனி எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால லேண்ட்ஸ்லைட் டெஃபினெட்லி வந்து ஹேப்பன். இப்ப கூட சமீபத்தில திருவண்ணாமலையில வந்து என்ன நிலச்சரிவு வந்து ஏற்பட்டது. அப்ப இந்த நிலச்சரிவு அப்படின்றது நிலநடுக்கம் வந்தா நிலச்சரிவு வரலாம். மழை வரும்பொழுது நிலச்சரிவு வந்து வரலாம். எப்ப வேணாலும் நிலச்சரிவு வந்து வரலாம். நிலச்சரிவு வரத்துக்கான மேஜரான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, பாண்டிங் இல்லங்க. ஒரு மலையில கல்லு, மண்ணு இதெல்லாம் வந்து இருக்கு. அதுக்கு இடையில வந்து கரெக்ட்டான பாண்டிங் இல்ல. கரெக்ட்டான பாண்டிங் இல்லன்னா என்ன அர்த்தம்? நீங்க மலையில இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிர்றீங்க. நம்ப எல்லாரும் வெட்டிர்றோம். வெட்டும்பொழுது என்ன ஆகுது? அங்க அந்த வேர் வந்து இல்லாம வந்து போகுது. வேர் பிடிப்பு இல்லாம போகுது. அது மட்டும் இல்லாம இங்கேயே நம்ம வந்து என்ன பண்றோம்? தோட்டங்களா மாற்றிர்றோம். டீ தோட்டமா, எல்லா தோட்டமா நம்ம இங்கேயே மாத்திர்றோம். காடுகள் அழிச்சு தோட்டமா மாற்றுறோம். வேற ஏதாவது வந்து விவசாயம் பண்றோம். இல்ல வீடுகளா அங்க வந்து கட்டியிருக்கோம். பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். அத்தனையும் பண்ணா, அது என்ன பண்ண முடியும்? அங்க வந்து பாண்ட் இல்லாம போகுது. அது பாண்ட் இல்லன்றது எப்ப தெரியுதுன்னா, மழை பெய்யும் பொழுது,
அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாண்ட் எல்லாம் வீக் ஆகி நிலச்சரிவா வந்து மாறுது. இதுல டெஃபினட்டா வந்து என்னன்னா, மனிதர்கள், விலங்குகள் எல்லாரும் வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே அந்த பாறைகள் எல்லாம் அந்த உருண்டோடுற வீடியோஸ் எல்லாம் நீங்களே வந்து இப்பவும் வந்து YouTubeல வந்து பார்த்துருக்கலாம். அப்ப மழை பிரதேசம் இல்ல மழை வரும்பொழுது இதெல்லாம் வந்து நடக்கும். இல்ல நிலநடுக்கம் வரும்பொழுது இந்த மண் சரிவு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கு. சரி வரும்பொழுது என்ன சார் அப்படின்றத பார்க்கணும். ஒண்ணுமே இல்ல சார். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்ட விட்டு வெளிய வரணும். டெஃபினட்டா வந்து சொல்றேன். மரத்துக்கு அடியிலயோ, இல்ல தண்ணிக்கு அடியிலயோ எங்கேயுமே வந்து நீங்க வந்து இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஓடை வருது, இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அங்க வந்து நீங்க வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன் இருக்கக்கூடாது? நீர்ப்பாங்கான இடத்துல வந்து நீங்க வந்து இருக்கக்கூடாது. இல்ல அந்த சேரோட வருது அப்டின்னா, அதுல நீங்க போய் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா, அதுலருந்து வந்து எழுந்து வரது வந்து கஷ்டம். மேபி அங்க வந்து புதைகுழி வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஸோ எது வேணாலும் வந்து இருக்கலாம். அதனால அங்கருந்து உங்களால எழுந்து மீண்டு கொண்டு வரது வந்து என்ன கஷ்டம் தான். ஓகேங்களா? அதேபோல வந்து மலையில வந்து நீங்க டிராவல் பண்றீங்க. டிராவல் பண்ணும்போது வந்து மண் சரிவு வருது, நிலச்சரிவு வருது. அப்ப மழை டைம்ல வந்து என்னன்னா, ஹில் ஸ்டேஷன் போகக்கூடாது. ஓகேங்களா? இல்ல உங்க ரோடு வந்து ஹில் வழியா போகுதுன்னா, அது வழியா வந்து டிராவல் பண்ணக்கூடாது. இந்தியாவுல டனலோட எண்ணிக்கைலாம் வந்து கம்மி தான். பட் இதுவே கொரியா இது போல பகுதிக்கெல்லாம் டனலோட எண்ணிக்கை அதிகம். மழை டைம்லலாம் டனல் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, எங்க வீக் ஆயி டனல் வந்து கட் ஆகும்லாம் வந்து தெரியாது. அதான். அப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா, விபத்துக்கள் தான். ஓகேங்களா? விபத்துக்கள் தான். ஸோ, அதனால என்ன சொல்றாங்க, மேக்ஸிமம் நீங்க வந்து மலைப்பாங்கான பிரதேசங்கள்ல மழை இருக்கும்பொழுது இருக்கவே கூடாதுன்றாங்க. 2வது ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். அதேதான். எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணக்கூடாது. எலக்ட்ரிக் போல் பக்கத்துல வந்து நிக்கக்கூடாது. எல்லாமே வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விபத்து குழு வந்து வரும். மீட்பு குழு வந்து வருவாங்க. உங்கள வந்து மீட்பாங்க. உள்ள புதைஞ்சு இருந்தீங்கனாலும், உங்களுக்கும் அதே ரூல்ஸ் தான். உள்ள புதைஞ்சு இருக்கும்பொழுது, கொஞ்சம் எல்லா டோர், விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு புதைஞ்சிருங்க. மண்ணோ, இல்ல தண்ணியோ உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வராத அளவு நீங்க வந்து புதைஞ்சிருந்தீங்கன்னா, தப்பிக்கலாம். உள்ள புதைஞ்சிருக்கும் பொழுதும் நீங்க வந்து டேபிளுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வேள வீடு தாங்காம, வீடே வந்து என்னன்னா உடைஞ்சு புதையலாம். ஸோ, அத வந்து என்னன்னா, நம்மளால இமேஜினே பண்ண முடியாத அளவு அது அது வந்து தாங்க முடியாத ஒரு சோகம். ஓகேங்களா? தாங்க முடியாத ஒரு சோகம். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆக மொத்தம் நம்ம வந்து என்ன, நிலநடுக்கம் வரும்பொழுது என்ன ப்ரொசீஜர் இருக்கோ, அதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப இந்தியாவுல 50% லேண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது போல லேண்ட் ஸ்லைடுக்கு ஆபத்து இருக்கக்கூடிய லேண்ட் ஸ்லைட் நடக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு வந்து இருக்கக்கூடிய லேண்ட் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப திண்டுக்கல் இதெல்லாம் நம்ம வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆழிப்பேரலை, சுனாமி. ஸோ நம்ம தமிழ்நாட்டால மறக்கவே முடியாத ஒரு இடம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 2004 சுனாமி. சுனாமின்றது வந்து பார்த்தீங்கன்னா, துறைமுக அலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்பர் வேவ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப சுனாமின்ற வார்த்தை வந்து என்னன்னா, ஜப்பானிய சொல்லான சுனாமி. ஜப்பானியத்திலிருந்து தான் வருது. சூனா வந்து என்னன்னா, துறைமுகம். நாமி அப்படின்னா வந்து அலை. அதாவது துறைமுகம். ஹார்பர் வேவ். அதான் வந்து இதுக்கான மீனிங். ஒண்ணும் இல்லங்க. நிலநடுக்கம் கடல்ல வந்து நடக்குது. கடலுக்குள்ள வந்து என்னன்னா, நிலநடுக்கம் எர்த்குயிக் நடக்குது. பிளேட் வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகும்பொழுது கடல் தண்ணி எல்லாம் வந்து என்னன்னா, மூவ் ஆன பிளேட்டுக்குள்ள வந்து போய் உட்காருது. அப்ப கடல் தண்ணியுடைய அளவு வந்து குறையுது. கடல் உள்வாங்குதுன்னுவாங்க. அப்ப கடல் உள்வாங்கும் பொழுது டெஃபினட்டா கடலுக்குள்ள நிலநடுக்கம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் வந்து வரணும். அப்படி பிளேட் நகர்ந்துட்டு மறுபடியும் வந்து என்ன ஆகும்? பிளேட் வந்து மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்பொழுது என்ன ஆகும்? ஒரு ஹை பிரஷர்ல, ஹை ஃபோர்ஸ்ல அந்த வேவ் வந்து கிரியேட் ஆகும். அப்ப அந்த வேவ் வந்து அதிகப்படியான ஹைட்ல வந்து என்னன்னா கிரியேட் ஆகும். இந்த வேவ பொறுத்தவரைக்கும் கடல்ல அந்த வேவுக்கான லென்த் வந்து இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும். வேவுக்கான லென்த் ஒண்ணும் இல்ல. வேவ் லென்த்னா என்னன்னா, இதான் வந்து வேவ் லென்த். ஓகேவா? இதான் வந்து வேவ் லென்த். அப்ப கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்கணும். அப்ப நிலநடுக்கமோ, சுனாமியோ நடக்கும்போது கடல்ல மிகப்பெரிய கப்பல்ல நீங்க இருந்தீங்கன்னா, சேஃபான்னு கேட்டா சேஃப் தான். ஏன்னா, வேவ் லென்த் பெருசா இருக்கிறதுனால, பெருசா குலுங்காது. ரொம்ப பெருசா இப்படி குலுங்கி இப்படி வரும். பட் அந்த வேவ் லென்த் இப்ப கரைய நோக்கி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கம்மியாயிடும். என்ன சார் நீங்க சொல்ல வரீங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பாருங்க. ஸோ, கடலுக்குள்ள வந்து இருக்கும் பொழுது வேவ் லென்த் இப்படி இருக்கும். அது கடற்கரை வரும்போது வேவ் லென்த் இப்படி இருக்கும். ஓகேவா? இது வந்து ஹைட் மீட்டர் கணக்குல தான் இருக்கும். அதெல்லாம் வந்து மாற்று கணக்கே இல்ல. மீட்டர் கணக்குல இருக்கும். இப்படி கொஞ்சம் கம்மியான பீரியட்லயே வேக வேகமா போயிட்டு, போயிட்டு வரது தான் பேரழிவு. இது எங்க நடக்கும்? கடற்கரை ஓரத்துல, நிலப்பகுதியில நடக்கும் சுனாமி வரும்பொழுது. அப்ப கடலுக்குள்ள இருந்தா பரவால்ல. வெளிய இருக்கும்பொழுது மாட்டிப்போம். வெளிய இருக்கும்பொழுது என்ன? மாட்டிப்போம். அப்படிதான் வந்து சொல்றாங்க. இந்த சுனாமிய பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அலைக்கான அந்த வேகம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1 மணி நேரத்துல 700லேருந்து 800 கிலோமீட்டர் வேகத்துல வந்து வருது. அதே மாரி இந்த ஹைட் இருக்கு இல்லையா? ஆம்ப்ளிட்யூட் சொல்லுவோம். இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 10 to 30 மீட்டர் ஹைட். 10 to 30 மீட்டர் வந்து ஹைட்க்கு அந்த அலை வந்து என்னன்னா ரீச் ஆகும்.
அப்படின்றத வந்து சொல்றாங்க. சரி ஓகே. இப்ப இது போல ஒரு அலை வருது, சுனாமி வந்து வருது. நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா சுனாமி வரக்கூடிய இடம், இல்ல சுனாமி வரக்கூடிய ரிஸ்க் வந்து கடலோர பகுதிகள்ல தான் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட்டு. நமக்கு வருமா? வராதா? அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்படி வருது அப்படின்னா, முன்னாடியே நமக்கு வந்து என்னன்னா, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இருக்கு. சுனாமி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்ற ஒரு சூழல் வந்து சொல்றாங்க அப்படின்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடாது. வெளிய வாங்க, வெளிய வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வெளிய வாங்க, வெளிய வாங்கன்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன, பட்டுன்னு வந்து வெளிய போயிடணும். வெளிய போயிட்டு அவங்க சொல்லக்கூடிய புரோட்டோகால் படி, அவங்க சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம போய் தங்கணும். மேட்டு பகுதி, கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய பகுதிகள்ல அவங்களே வந்து என்னன்னா, வேக வேகமா வெஹிக்கிள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு போயிடுவாங்க. ஓகேங்களா? இது எப்ப அப்படின்னா, நம்ம முன்கூட்டியே கண்காணிச்சிட்ட உடனே. ஓகேங்களா? அப்படி கண்காணிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். இதுல ஒண்ணுமே இல்ல. ஸோ அகைன் அகைன் இதுதான். நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது எல்லா டைம்லயுமே எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆயிருக்கா செக் பண்ணிக்கோங்க. சிலிண்டர் ஆஃப் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. சுனாமி வருதுன்னு முடிவாச்சுன்னா, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு பண்ணிடணும். ஓகேங்களா? உங்க மெயின் போர்ட வந்து ஆஃப் பண்ணிட்டு, இதுவும் ஆஃப் பண்ணிட்டு, அப்படியே வந்து என்னன்னா வீட்ட பூட்டிட்டு ஓடிடுங்க. வெளிய வந்து என்னன்னா நாய், ஆடு, மாடெல்லாம் கட்டி இருக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் அவங்களும் நம்மள நம்பி தான் இருக்காங்க. அவங்களையும் கூட்டின்னு போங்க. ஓகேங்களா? கால்நடைகளும் நம்மள நம்பி தானே இருக்காங்க. அவங்களையும் வந்து என்ன நம்ம வந்து கூட்டிட்டு போய் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. ஸோ வந்து என்னன்னா, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, டெஃபினெட்லி வந்து மெடிக்கல் ஹெல்ப் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? எங்கெங்க யார் வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? மெடிக்கல் ஹெல்ப் வந்து தேவைப்படும். ஸோ உணவு தேவைப்படும். ஸோ மறுசீரமைப்பு வந்து என்னன்னா பண்ணியாகணும். ஸோ கவர்மெண்ட் சொல்லக்கூடிய புரோட்டோகால நம்ம வந்து கேட்டாகணும். ஓகேங்களா? ஸோ அ 2004ல வந்து நம்ப நாகப்பட்டினம், கடலூர் இந்த பகுதிலாம் வந்து ரொம்ப அதிகமா வந்து பாதிக்கப்பட்டது சுனாமில. ஸோ அப்ப வந்து என்ன ஆச்சு? அந்த 2004 அப்ப ஓகேங்களா? 2004 அப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, இந்த தீவுகள்லாம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த சுமத்ரா தீவுகள், ஸோ இந்த மலேசியா இந்த ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான நிலநடுக்கம் கடலுக்குள்ள வந்து வந்தது. இந்த கடலுக்குள்ள வந்த அந்த நிலநடுக்கம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிராவல் ஆகி அலைகள வந்து என்னன்னா பாதிச்சது. இந்த அலைகள் தான் வந்து என்னன்னா, ஸ்ரீலங்காவ அஃபெக்ட் பண்ணுச்சு, இந்தியாவ வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு, மியான்மர அஃபெக்ட் பண்ணுச்சு, தாய்லாண்ட அஃபெக்ட் பண்ணுச்சு, மலேசியாவ அஃபெக்ட் பண்ணுச்சு. எல்லாத்தையுமே சுமத்ரா தீவு தான் வந்து என்னன்னா, இதுக்கான ஆரிஜினே ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் வந்து என்னன்னா அஃபெக்ட் பண்ணுச்சு அப்டின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? இன் 2004 ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவுல 16,400 பேர் வந்து என்னன்னா மிஸ் ஆனதா ஒரு தகவல் இருக்கு. தமிழ்நாடுன்றது மறக்க முடியாத ஒரு இடமா வந்து மாறுச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, காலையில நேரத்தில வந்தது. கரெக்ட்டா வந்து என்னன்னா, கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் வந்து வந்தது. யாருமே வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு ஒரு பலி தான். ஓகேங்களா? ஸோ மொத்தமா வந்து ஒரு 12 நாடுகள வந்து இது துவம்சம் பண்ணுச்சு அப்டின்னு சொல்றாங்க. இந்தியாவ பொறுத்தவரையும் நிலநடுக்கத்துக்கு ஜோன் பார்த்தா போல, இங்க வந்து சுனாமி வரதுக்கான ஆபத்துக்கள் கடற்கரை ஓரத்தில வந்து இருக்கு. அப்டின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். கடற்கரை ஓரத்தில வந்து இருக்கு. அப்டின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி வாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, வார்னிங் சென்டர் ஓகேங்களா? இந்தியன் சுனாமி ஏர்லி வார்னிங் சென்டர். இது 2007ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுதான் வந்து வார்னிங் சென்டர். இவங்க தான் வந்து என்னன்னா, இது யூனியன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயன்ஸ் கீழ வந்து இயங்கக்கூடிய அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து என்னன்னா வார்ன் பண்ணுவாங்க. எதுக்காக அப்டின்னா, சுனாமி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்டின்றத வார்ன் பண்ணுவாங்க. மேபி இது பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்டின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசோன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஓகேங்களா? இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்டின்னா, ஹைதராபாத்ல வந்து இருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இன்ஃபர்மேஷன் கடத்துவாங்க. இந்த நேரத்தில இது போல அலைகள் வந்து வரலாம். அந்த எக்ஸாக்ட் சயன்டிஃபிக் டெர்மோட வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய கன்டென்ட் வந்து புரியுதா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த என்டிஎம்ஏ கைட்லைன் ஓகேங்களா? என்டிஎம்ஏ ஓட கைட்லைன் வந்து என்ன? அப்படின்றத வந்து கொஸ்டினா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஓகேங்களா? அத்தாரிட்டி. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி. இத பத்தி நம்ம வந்து தனியா வந்து பார்க்கலாம். இவங்களுடைய கைட்லைன் வந்து என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ரிஸ்க் மேப்பிங் ரெடி பண்ணுவாங்க. சுனாமி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து எங்க அதிகமா இருக்கு. ஸோ, அது மட்டும் இல்லாம முன்னாடியே வந்து வார்னிங் குடுக்குறதும் இவங்க கிட்ட தான். வார்னிங் எது மூலியமா குடுப்பாங்க? ரேடியோ, எஸ்எம்எஸ், டெலிவிஷன், கடலோர பகுதிகள்ல இருக்கக்கூடிய ஆ எல்லா மக்களுக்கும் இப்பவும் பாருங்களேன், வெள்ளம் வரும்போது நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். டேம திறந்து விட போறோம், பாதுகாப்பா இருங்க. ஸோ இது போல வந்து என்னன்னா, மெசேஜ வந்து பாஸ் பண்ணுவாங்க. டிவி மூலியமா, எல்லாத்து மூலியமாவும் மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணிட்டு ஃபர்தரா வந்து என்னன்னா, இவங்களுடைய கைட்லைன் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, பாதிக்காத வகையில,
இப்ப சுனாமி வருதா? சுனாமி வரத்த பாதிக்காத அளவுல நம்ம வந்து என்ன பண்ணலாம், சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உருவாக்கலாம். ஓகேங்களா? இது போல ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கலாம். பிரேக் வாட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கடல்ல வந்து என்னன்னா, கடல் அலைகள தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அது வந்து துறைமுகத்துக்காக உருவாக்குற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பிரேக் வாட்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ இது போல ஒரு ஸ்ட்ரக்சர உருவாக்குனா ஓரளவு வந்து தடுக்கலாம். அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்கு 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுப்பு நில காடுகள். காடுகள வளர்க்கறது மூலியமாவும் வந்து என்னன்னா, சுனாமி வரத்த ஓரளவு நம்மால வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது போல வந்து கைட்லைன் குடுக்கறது தான் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டிக்கான ஒரு ஒர்க்கா வந்து இருக்கு. அதுதான் சொல்றாங்க. சீ வால், பிரேக் வாட்டர் இது போல ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா, சுனாமிய வந்து தடுக்கக்கூடிய, அத ரெசிலியன்ட் பண்ணக்கூடிய ஒண்ணா வந்து இருக்கு. அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ரிகவரிக்கு என்னலாம் பண்ணணும்? அப்படி எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபுட்லேருந்து எல்லாமே வந்து குடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்ளோன். சைக்ளோன பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏறத்தாழ ஒரு 10 மாநிலங்கள் 71% வந்து பகுதி வந்து என்னன்னா, புயல் பாதிப்புக்கு தான் வந்து உள்ளாகுது அப்படின்றது சொல்றாங்க. எப்பவுமே கடலோரத்தில சைக்ளோன் வரும், வெள்ளம் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சுனாமி வரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கடலோரத்தில தான் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ பெரும்பாலும் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஒடிசா, மேற்கு வங்காளம், குஜராத், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புயல் பாதிப்புன்றது ரொம்ப அதிகமா நம்மால வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவு வந்து இருக்கு. தமிழ்நாட்டுல டோட்டலா வந்து ஒரு 14 மாவட்டங்கள் ஓகேங்களா? ஸோ காஞ்சிபுரத்த வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ 14 மாவட்டங்கள் ரொம்ப வந்து பாதிக்கக்கூடிய ஒண்ணா வந்து இருக்கு. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம் இதெல்லாம் வந்து என்னன்னா பெரும்பாலும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் சராசரியா 6 புயல்கள் வந்து வங்காள விரிகுடாவிலயும் சாரி 5, 6 புயல்கள் வந்து வங்காள விரிகுடாவிலயும், அரபிக்கடல்லயும் உருவாகுது. இந்த சைக்ளோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தீவிரமா வந்து நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய சைக்ளோனா வந்து இருக்கு. ஸோ நம்மளுக்கு பொறுத்தவரையும் டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பமண்டல சூறாவளி காற்று ஏப்ரல் டூ டிசம்பர் இந்த காலகட்டங்கள் தான் நமக்கு வந்து நடக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாடுகளுக்கும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல சைக்ளோன் வந்து வரும். ஸோ மே டூ நவம்பர் அப்புறம் வந்து என்னன்னா, ஜூன் டூ நவம்பர் இதெல்லாம் வந்து இந்த பகுதிகள்ல நார்த் அமெரிக்கா ரீஜன்ல ஓகேங்களா? பட் இந்த ஆசியாவுல பொறுத்தவரையும் அதுலயும் நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியாவ பொறுத்தவரையும் ஏப்ரல் டூ டிசம்பர் இந்த ரீஜன் தான் வந்து என்னன்னா, சைக்ளோன் வரதுக்கான அந்த ரீஜனா வந்து இருக்கும். அதுக்கான இதுவா இருக்கும். ஸோ சைக்ளோன் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய சைக்ளோன் இருக்கு அல்லது புயல் இருக்கு அப்படின்னா, மழை இருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தமும் வந்து இருக்கு. சைக்ளோனால அஃபெக்ட் ஆகக்கூடிய பகுதிகள தான் இங்க வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ப்ளூ கலர் லேண்ட் ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 76% ஆஃப் த லேண்ட் ஆல்மோஸ்ட் கோஸ்டல் லைன் ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து சேர்க்கிறோம். ஸோ சைக்ளோன பொறுத்தவரைக்கும் சைக்ளோன், ஆன்டி சைக்ளோன் 2ஆ வந்து இருக்கு. ஸோ சைக்ளோனுடைய சென்டர் வந்து நம்ம கண்ணுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது பிரஷர்க்கான சென்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த சென்டர்ல வந்து பிரஷர் வந்து லோவா இருக்கும். எங்க சைக்ளோன். அது வந்து லோ பிரஷர் குறைவான தாழ்வழுத்தம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுவே வந்து ஆன்டி சைக்ளோன் அப்படின்னா எதிர் எதிர் சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல வந்து சென்டர்ல வந்து என்னன்னா பிரஷர் வந்து அதிகமா இருக்கலாம். ஓகேங்களா? மேபி இது வந்து ஜியோகிராஃபில கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ஸோ விண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். ஸோ சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும் சைக்ளோன்ல. பட் இதுவே வந்து ஆன்டி சைக்ளோன பொறுத்தவரையும் இந்த டைரக்ஷன்ஸ் அப்படியே வந்து என்னன்னா உல்டாவா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் வந்து சைக்ளோன். சைக்ளோன பொறுத்தவரையும் ஸோ ரெட் கலர் ஜோன் எல்லாமே வந்து அதிகமா வந்து பாதிப்புக்கு உள்ளாது. அப்படி பார்க்கும்பொழுது வட தமிழகம் அதிகமா பாதிப்புக்கு உள்ளாகுது. ஒரிஸ்சா இந்த ரீஜன்லாம் வந்து அதிகமா வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது. ஸோ இதுல கிரீன் ரீஜன் மேற்கு சைடு எல்லாமே வந்து ஓரளவு வந்து என்னன்னா மிதமான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய வந்து பகுதி. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்னன்னா சூறாவளி அல்லது சைக்ளோன் இல்ல காற்றழுத்த மண்டலம் உருவாவதற்கான ஒரு இது. இங்கேயும் வந்து என்னன்னா, நமக்கு வந்து அ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள பொறுத்தவரைக்கும் எல்லா அசாடஸுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கு. இதுல வந்து சைக்ளோன் வரப்போது மட்டும் நமக்கு வந்து டைம் வந்து அதிகமா கிடைக்கும். டைம் அதிகமா கிடைக்குதுன்னா, ஒரு புயல் வருது அப்படின்னா, நம்மால வந்து ஈஸியா முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணி 1 வீக்குக்கு முன்னாடி கூட வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால சைக்ளோன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து டைம் அதிகமா கிடைக்கிறதுனால எப்படியும் கரண்ட் கட் ஆக போகுது. கேன்டீன்லாம் வந்து வாங்கி வச்சுக்கணும். பால்லாம் வாங்கி வச்சுக்கணும். 1 வாரத்துக்கு தேவையான பொருள், சாப்பாடு பொருள்லாம் வந்து வாங்கி வச்சுக்கணும். இந்த சைக்ளோனால மழை அதிகமா வந்து வெள்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ அப்படின்னா வந்து என்னன்னா, எல்லா பொருட்களையும் வந்து என்னன்னா, முடிஞ்ச அளவு ஓரமா மேல வைக்கணும். முடிஞ்ச அளவு எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துட்டு போய் நம்ம வந்து மேல வைக்கணும். ஒரு வேள மழை வந்ததுனாலும், நம்ம மொட்டை மாடில போய் தங்கக்கூடிய அளவு வந்து என்னன்னா, ஓரளவு வந்து வசதிகள் வந்து இருக்கா? அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது போல நெறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள இந்த சைக்ளோன் புயலும், மழையும் வரும்பொழுது நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு எனாஃப்பான டைம் வந்து என்னன்னா, இதுல வந்து இருக்கு. ஒரு 7 நாளுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். தொடர்ந்து வந்து என்னன்னா, வானிலை ஆய்வறிக்கைய வந்து பார்த்து, பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? எல்லாத்தையுமே. புயல் வரும்பொழுது என்ன சார் பண்ணணும்? புயல் வரம்பொழுது வீட்டுக்குள்ளேயே தான் சார் இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்.
வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கணும். மின்சாதனம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஃபோன்லாம் பேசக்கூடாது. நீங்க காட்டு பகுதியில இருந்தா, காட்டுலேருந்து பாதுகாப்பான இடத்த நோக்கி வந்துரணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வண்டியோடைய ஜன்னல் கதவு எல்லாத்தையும் வந்து சாத்திட்டு, விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு, ஓரளவு ஸ்டேபிளா ஓட்டி ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடணும். ரொம்ப முடியல அப்படின்னா, ஓ அட்லீஸ்ட் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி சேஃபான இடத்துக்கு போயிடுங்க. ஓகேங்களா? நம்மால வந்து என்னன்னா, கணிக்கவே முடியாது. ஓகேங்களா? எப்ப வந்து எங்க வந்து வெள்ளம் வரும்? எப்ப பாலம் உடையும்? எதுவுமே நம்மால வந்து கணிக்கவே வந்து முடியாது. ஸோ அதனால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீங்க வந்து வண்டியில போகும்போது மேக்ஸிமம் வந்து டிராவலிங்க அவாய்ட் பண்ணுங்கங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சரி, புயலுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும்? புயலுக்கு அப்புறம் தயவு பண்ணி கரண்ட் வரும். 2, 3 நாள்ல வரும். வந்த உடனே அப்படியே போய் கரண்ட் மேல வந்து கை வைக்காதீங்க. ஒரு டெஸ்டர் வச்சு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா, புயலப்ப இறந்தவங்கள விட, புயல் அடிச்சு போனதுக்கப்புறம், மழை அடிச்சு போனதுக்கப்புறமா, அந்த பு கரண்ட் எலக்ட்ரிசிட்டில கை வச்சு இறந்தவங்க தான் அதிகம். ஓகேங்களா? அதனால வந்து என்னன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எலக்ட்ரிசிட்டிய வந்து என்னன்னா, கொஞ்சம் வந்து பார்த்துருங்க. இன்னொன்னு மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயே வந்து போய் நிக்கக்கூடாது. மழை பெய்யும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போய் நிக்கவே கூடாது. ஏன் அப்டின்னா, அங்க என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. மிகப்பெரிய தகரத்துல வச்சு அடிச்சிருப்பாங்க. நம்மால வந்து கணிக்கவே முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல என்ன இருக்கு? எவ்ளோ பெரிய பள்ளம் இருக்கு? எதையுமே நம்மால வந்து கணிக்கவே முடியாது. அதுபோல இன்சிடென்ட்லாம் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் ஓரத்துல வந்து நிக்கும்பொழுது, பின்னாடி இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பெரிய பள்ளத்துல ஒரு 4, 5 பேர் வந்து விழுந்த சம்பவம்லாம் வந்து நடந்திருக்கு. அப்ப இந்த மழை டைம்ல மேக்ஸிமம் டிராவலிங்க அவாய்ட் பண்ணணும். ரொம்ப மெஜாரிட்டியா வந்து அதுதான். இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல முழுக்க, 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 முழுக்க சிஸ்டத்த நம்ம வந்து குறை சொல்றத காட்டிலும், இதுல அடுத்த குறை வந்து எங்க இருக்கு அப்படின்னா, ஏரிகள ஆக்கிரமிப்பு பண்றது தான் வந்து அதிகமா வந்து இருக்கு. ஏரிகள ஆக்கிரமிப்பு பண்ணி வீடுகள் வந்து கட்டியிருக்காங்க. அந்த வீட நம்ம வந்து வாங்கணுமா? அப்படின்ற ஒரு டவுட் வந்து வரணும். அதெல்லாம் வந்து வாங்கவே கூடாது. மேக்ஸிமம் வந்து என்னன்னா, ஆக்கிரமிப்பு இடங்கள்லயோ, இல்லன்னா வந்து என்னன்னா, ஏரிகள் இருக்கக்கூடிய இடத்துலயோ நம்ப போகக்கூடாது. அதாவது என்ன சொல்றாங்க, யானை மிதிச்சுச்சுன்னு சொல்றாங்க, வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆத்துல வீடு கட்டியிருக்கோம், இல்ல வடிநிலத்தில வந்து வீடு கட்டியிருக்கோம், இல்ல வடிநிலத்தில தான் வந்து நமக்கு வந்து வீடு வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்னா வந்து இங்க பிரச்சனைகள் வந்து நேச்சுரல் சைடு வந்து கிடையாது. நம்ம சைடுலும் வந்து என்னன்னா பிரச்சனைகள் இருக்கு. அப்படின்றது நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ புயலுக்கு அப்புறமா பாம்பு, பூச்சி பொட்டுக்கள்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். எலக்ட்ரிசிட்டி வந்து பாய்ந்து இது பண்ண வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து போகணும். கேஸ் சிலிண்டர் அப்பப்போ வந்து என்ன செக் பண்ணிட்டே வந்து இருக்கணும். லீக்கேஜ் வந்து ஆகுமா? ஆகாதா? அப்படின்ட்டு. சரி, நல்லா புயல் வந்துச்சு. நல்லா வந்து மழை பெய்யுது. நல்லா வந்து வெள்ளம் வருது. இப்படி வெள்ளம் வரும்போது என்ன சார் நடக்கும்? நம்மால வந்து வெள்ளத்தையும் கணிக்க முடியாது. மேக்ஸிமம் வெள்ளம் வரும்போது வீட்டாண்டயே இருக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, "எனக்கு வந்து G+1 வீடு இருக்கு. நான் இங்கேயே தங்குறேன், அங்கேயே தங்குறேன்." நோ, நோ, நோ. அதெல்லாம் வந்து பண்ணாம, கவர்மெண்ட்டுடைய புரோட்டோகால் படி எங்க போய் இருக்கணுமோ, அங்க போய் இருக்கலாம். 1. 2வது வந்து வெள்ளம் டைம்ல தான் வந்து நோய்கள் வந்து அதிகமா வரும். இந்த வாட்டர் பார்ன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர் மூலியமா பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து என்ன அதிகமா வரும். ஸோ, அந்த அதிகமான வரக்கூடிய அந்த நோய் வரக்கூடிய தாக்கம் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வெள்ளத்தில வந்து இருக்கும். அதனால மேக்ஸிமம் வந்து என்னன்னா, சேஃபா வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ, வர்தா புயல் சென்னையில 2016ஆம் ஆண்டு வந்து உருவானது. நம்மள பொறுத்தவரை வர்தா புயல், கஜா புயல் இதெல்லாம் வந்து நெறைய புயல் வந்து இருக்கு. இந்த புயல்ல வெள்ளம், புயல் இது எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கும்பொழுது, நெறைய நமக்கு வந்து இன்சிடென்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன் டோட்டலி வந்து 40 மில்லியன் ஹெக்டேர் லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலப்பரப்புலயும், வெள்ளத்திலயும் வந்து என்னன்னா பாதிக்கப்படுது. வெள்ளத்தில பொறுத்தவரையும் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. வெள்ளத்த பொறுத்தவரையும் நம்ம வந்து என்ன முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா, பயிர்கள் வந்து சேதமாகும். அதெல்லாம் வந்து அ மாற்று கருத்தே இல்ல. ஓகேங்களா? விவசாயம் வந்து பாதிக்கப்படும். பயிர்கள் வந்து சேதமாகும். இதெல்லாம் வந்து நடக்கும். அ மழை வெள்ளத்தால சிட்டில வாழ்க்கை வந்து என்னன்னா முடங்கி போகும். வில்லேஜ்ல வாழ்வாதாரமே இல்லாம போயிடும். ஓகேங்களா? அவங்களுடைய பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரமே இல்லாம போய் கடன் வாங்கி வச்சிருக்கக்கூடிய அத்தனையுமே வந்து என்னன்னா, வீணா போயிடும். அப்படின்றது தான் வந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ். இதுவும் நமக்கு வந்து தெரிஞ்ச ஒண்ணு தான். தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து குடிங்க. கொசுலாம் வந்து இருக்கும். ஏன் நான் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க குடுத்துருக்காங்க. இந்த கழிவு தண்ணியும், நல்ல தண்ணியும் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஃப்ளட் அப்ப, மழை டைம் அப்ப சர்வசாதாரணமா நடக்கும். அதனால வந்து நோய்களே வந்து உருவாகுது. அப்படின்ற ஒரு ஜெனரிக் கன்டென்ட் தான். ஸோ, வெள்ளத்துக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் வந்து என்னன்னா வறட்சி. ஸோ, "தண்ணீர் தண்ணீர்" அப்படின்ற ஒரு மூவி வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஒரு பழைய மூவி தான். அதே போல தான் ஒரு சைடு வந்து என்னன்னா பயங்கரமான மழை, பயங்கரமான வெள்ளம். இப்ப கூட சமீபத்தில ஆஸ்காருக்கு நாமினேட் ஆன ஒரு மூவி. ஸோ, இன் 2018 ஃப்ளட் பேஸ் பண்ண ஒரு இது மூவி. ஸோ, அந்த மூவில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து
நமக்கு வந்து தண்ணியே இல்ல. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான தண்ணி, டேம் உடையிற அளவு வந்து தண்ணி இருக்கு. அதான் வந்து கரை. அதே தான் இங்க. வறட்சி வந்து நடக்கிறதுக்கு வறட்சிக்கு காரணம் கிளைமேட் சேஞ்சுங்க. கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து என்னன்னா, வறட்சிக்கு வந்து காரணமா வந்து இருக்கு. பருவமழை வந்து பொய்ச்சு போகலாம். இல்ல எது வேணாலும் வந்து நடக்கலாம். ஓகேங்களா? நம்ம நாட்ல வந்து என்னன்னா, 3ல 1 பங்கு வந்து பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, வறட்சியால வந்து பாதிக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ 60 சென்டிமீட்டருக்கு குறைவா மழை பெய்யக்கூடிய பகுதிய தான் நம்ம வந்து ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய வறட்சி நம்ம வந்து சொல்றோம். 60 சென்டிமீட்டர் கம்மியா இருக்கா? அப்ப நம்ம வந்து வறட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இந்தியாவுல 68% லேண்ட் வந்து வறட்சியில பாதிக்கப்படுது. ஸோ, இதுல ஒரு 35% லேண்ட் வந்து 750 மில்லிமீட்டர்லேருந்து 1125 மில்லிமீட்டருக்கு இடையில வந்து என்னன்னா மழை பெய்யுது. ஸோ, இத தான் நம்ம வந்து என்னன்னா வறட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ, நீங்க 11த் புக்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டாவ வந்து பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ, இந்த பாயிண்ட் எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்பாங்க. வறட்சிக்கான டெஃபினிஷன்ஸ் என்ன? மழைப்பொழிவு எதுலேருந்து எதுவரை இருந்தா நம்ம வந்து வறட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்றத பாருங்க. இந்தியாவுல 33% பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, 750 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு தான் வந்து மழையே வந்து பெய்யுது. இதெல்லாம் வந்து என்னன்னா வறட்சிக்கு உள்ளான பகுதிகள். ஸோ, இதுல தென் தமிழகம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ, இந்தியாவினுடைய இந்த தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாம் வறட்சியில வந்து அதிகமா வந்து பாதிக்கக்கூடிய பகுதி. ஓகேங்களா? தண்ணியே வந்து இல்லாம ஏன் தமிழ்நாட்டிலேயே, சென்னையிலேயே குடி தண்ணி இல்லாம நம்ம வந்து ட்ரெயின்ல தண்ணி வர வச்சு சென்னைக்கு வந்து தண்ணி சப்ளை பண்ண வரலாறுலாம் வந்து இருக்கு இல்லையா? அதுதான். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வறட்சிய பொறுத்தவரை 3 வகையா நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரப் அதாவது வானியல் வறட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஒண்ணுமே இல்லங்க. மழை வந்து கம்மியா பெய்யுது. அதான் வந்து வானிலை வறட்சி. நீரியல் வறட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீரியல் வறட்சி ஹைட்ரோலாஜிக்கல் ட்ராப் இத பொறுத்தவரை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு. டேம்ல இருக்கிற தண்ணி, ரிவர்ல இருக்கிற தண்ணிலாம் கம்மியாயிடுச்சு. ஸோ அதான் வந்து நம்ம வந்து நீரியல் வறட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் வறட்சி அப்படின்னு சொல்லுவோம். வேளாண் சம்மந்தப்பட்ட வறட்சி. ஸோ பயிர்கள் எல்லாம் வந்து என்னன்னா, அது தேவையான தண்ணி இல்லாம வந்து வாடி போகுது இல்லையா? ஸோ இது வந்து என்னன்னா வேளாண் வளர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? வறட்சியின் போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பருத்தி ஆடைய வந்து அ போடுங்க. வறட்சி அப்படின்னா வந்து கடுமையான வெப்பம்னு அர்த்தம். வெப்பத்தில வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போறவங்கலாம் வந்து இருக்காங்க. அதுக்கேத்த மாரி அ ஸ்வெட்டிங் ஆகுறது போல, அதுக்கேத்த மாரி ட்ரெஸ்ஸ வந்து போடுங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அதிகமான தண்ணி வந்து குடிங்க. ஒரு ஓரமா போய் நில்லுங்க. ஓ மாடு, ஆடு வந்து என்னன்னா தண்ணி இல்லாம இறந்திருக்கு. வனவிலங்குகள் தண்ணி இல்லாம இறந்திருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த மாரி நமக்கு தண்ணி தேவையோ, அதேபோல அவங்களுக்கும் தண்ணி தேவை. அத கொஞ்சம் சப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கால்வாய்லாம் கட்டுங்க. ஒண்ணும் இல்லங்க. வறட்சி எல்லாமே வந்து மனிதனுடைய செயல்பாடு தான். ஏரிகளையும், குளங்களையும், கண்மாய்களையும் தூர்வாருனாலே போதும். மேக்ஸிமம் இது எல்லாத்தையும் தூர்வாருனாலே போதும். ஸோ தூர்வாரி மானிட்டர் பண்ணாலே வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ ஒண்ணுமே இல்ல. எப்பவுமே வந்து ஒரு டிபேட்டாவே தான் வந்து இருக்கு. ஸோ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலியமா 100 நாள் வேலை கிடைக்குது. அந்த 100 நாள் வேலையில எஃபிசியன்ட்டான அவுட்கம் கிடைச்சதா? அப்படின்னு கேட்டா, அது பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து மாறுச்சு. 100 நாள் வேலையில பெரிய அவுட்கம் வந்து என்னன்னா, மக்கள் கிட்ட இருந்து வந்து கிடைச்சதா கேட்டா, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இன்னொரு டிபேட்டு, அந்த 100 நாள் வேலை இருக்கிறதுனாலேயே, வயல்கள்ல விவசாய வேலை செய்யறதுக்கான ஆட்கள் இல்லாம போறாங்க. ஒண்ணு, விவசாயமும் வந்து என்னன்னா ஒழுங்கா செய்ய மாட்றாங்க. நமக்கு 100 நாள் வேலை இருக்கே! அப்படின்ற மாரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் வந்து இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க, அதனால தான் இந்த 100 நாள் வேலைகள மேக்ஸிமம் வந்து எங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கால்வாய்கள் வெட்டுறது, தூர்வார்றது இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்பலாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆள் வந்து இத்தன அடிக்கு வந்து பள்ளம் தோண்டி தான் வந்து போகணும். அப்படி இருந்தா தான் வந்து சேலரி. அப்படின்றத கண்காணிக்க சூப்பர்வைசர்லாம் வந்து இருக்காங்க. ஸோ, அந்த ஒரு ஸ்கீம அந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு ஏத்தது போல வந்து மாத்தி வச்சிருக்கோம் இப்ப. ஸோ, இதெல்லாம் வந்து பெனிஃபிட் தான். ஓகேங்க. கண்காணிச்சு வாட்டர சேர்த்து வைக்கிறது போல, நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த ஸ்கீம வந்து பெனிஃபிட்டா வந்து என்ன மாத்திக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரி வறட்சிக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? உடனே வந்து என்னன்னா, மருத்துவ உதவிய வந்து நம்ம வந்து தேடி போகணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மின்னல், இடி மின்னல், மின்னல்ல தாக்கி இறந்து போறவங்களும் வந்து அதிகம். மின்னல், மேகங்கள் வந்து மோதும்பொழுது மின்னல் உருவாகுது. மின்னல் வந்து லைட்டுக்கான வெலாசிட்டில வரும். ஒரு செகண்ட்ல 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில லைட் வந்து டிராவல் பண்ணுது. அப்ப லைட்டுக்கான வெலாசிட்டில வரதுனால மின்னல் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு தெரியுது. இடி வந்து என்னன்னா சத்தம். சத்தம் வந்து செகண்ட் தான் கேட்கும். சத்தத்துக்கான வெலாசிட்டி 1 செகண்ட்ல 340 மீட்டர் தான். அதனால சத்தம் வந்து டிராவல் பண்றத விட லைட் டிராவல் பண்ற வேகம் பல மடங்கு அதிகம். அதனால முதல்ல மின்னல் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து என்ன
இடி வந்து கேட்குது. இதில வந்து மேக்ஸிமம் வந்து என்னன்னா, எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகுது. மேலேருந்து வந்து என்ன ஆகுது? கரண்ட் வருது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம எத்தனையோ முறைகள வந்து பார்க்குறோம். மழை பெய்ற மாரி இருக்கும்பொழுது கூட, ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோன் யூஸ் பண்றீங்களா? கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஃபோன் இல்லாம ஃபோனு, இந்த எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாத்தையும் வந்து என்னன்னா ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ, ஃபோன் பேசிக்கிட்டே இறந்தவங்கலாம் வந்து அதிகம். மின்னல் அடிக்கும்பொழுது, எலக்ட்ரிக் ஷாக் வந்து என்னன்னா, அது ரிசீவ் பண்ணுது. பச்சை மரத்தில நின்னு இறந்தவங்கலாம் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ, அதனால மின்னல் அப்டின்னாலே வந்து என்னன்னா ஷாக்கு. பில்டிங் எல்லாமே வந்து அதுலருந்து தாக்கு பிடிக்கணும் அப்டின்றதுக்காக தான் இடிதாங்கி வந்து வச்சாங்க. அந்த எலக்ட்ரிக் ஷாக்க அப்படியே கிரவுண்ட் எர்த்துக்கு வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய இடிதாங்கி வந்து வச்சாங்க. இன்னொரு ஹைலைட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, காருக்குள்ள இருக்கிறது சேஃப் தான். நீங்க டிராவல் பண்ணும்போது காருக்குள்ள இருந்துக்கலாம். கார் மேல மின்னல் இறங்கி, அது வந்து கீழ வந்து வடிஞ்சிடும். காருக்குள்ள இருக்கிறது சேஃபு. புரிஞ்சுதா? காருக்குள்ள டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு, பஸ்ஸுக்குள்ள டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தா, சேஃபா டிராவல் பண்ணும்போது, மின்னல் வரும்பொழுது சேஃப் தான் அப்படின்றத வந்து சொல்றாங்க. சரி வாங்க. மின்னல். மின்னல பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் சராசரியா ஆல்மோஸ்ட் 2000 பேர் வந்து என்னன்னா, இங்க இருந்து இறந்து போறாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. மின்னல்ல வந்து கண்டிப்பா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 15 மில்லியன் வோல்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து என்னன்னா உருவாகுது. உருவாகி மரத்து மேல விழும்போது, அந்த மரமே வந்து என்ன ஆகுது? வெடிச்சு வந்து என்னன்னா சிதறுது. அப்ப அந்த அளவு வந்து என்ன கரண்ட் வந்து என்ன அங்க வந்து பாஸ் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? புரியுதா? எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகுது. ஸோ டூ யூ நோ பாக்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. இந்த உலகத்துல வந்து சராசரியா ஒரு நாளைக்கு 3 மில்லியன் முறையில வந்து மின்னல் வந்து ஏற்பட்டுட்டே வந்து இருக்கு. அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மின்னலும், இடியும் வந்து ஒரே நேரத்தில டிராவல் ஆகுமா? அப்படின்னு கேட்டா டிராவல் ஆகாது. நான் அதான் சொன்னேன். மின்னல பொறுத்தவரையும் அது வந்து லைட்டுடைய வேகம். ஓகேங்களா? இடிய பொறுத்தவரையும் சவுண்டோட வேகம். ஸோ மின்னல கம்பேர் பண்ணும்பொழுது, இடி வந்து கொஞ்சம் பொறுமையா தான் வந்து டிராவல் ஆகும். மின்னல் வந்து ரொம்ப வேகமா வந்து டிராவல் ஆகும். இன்கேஸ் 2மே ஒரே நேரத்தில வந்து டிராவல் ஆகி வருது அப்படின்னா, நீங்க உங்களுக்கு மேல வந்து மழை மேகம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு மேல எக்ஸாக்ட்டா மேல மழை மேகம் இருக்கு அப்படின்றது அர்த்தம். மேக்ஸிமம் இடி இடிக்கும்போது, மின்னல் இருக்கும்போது, நீங்க கொடை பிடிச்சுட்டு கூட வெளிய போயிடாதீங்க தயவு பண்ணி. ஏன்னா, எது நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. மின்சாரம் தாக்கி, மின்னல் தாக்கி உயிர் போனவங்கலாம் வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து என்ன, மின்னலும் வந்து என்னன்னா ஒரு வகையான அசாட், ஒரு வகையான இடர் தான் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கட்டிடத்தில வந்து இருக்கணும். தொலைபேசி இணைப்பெல்லாம் வந்து கட் பண்ணி வைக்கணும். மின்னலும்போது வந்து என்னன்னா குளிக்கக்கூடாது. ஸோ தண்ணீர் குழாய் வழியா வந்து என்னன்னா, மின்னல் பாஸ் ஆக வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து குளிக்கக்கூடாது. எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ வெளியூர்ல போனோம் அப்படின்னா, வெளியூர் போற டிராவலிங் எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் தான். இதெல்லாம் பேசிக் தான். கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க? ஸோ நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோல்லாம் என்ன? வறட்சிக்கான டெஃபினிஷன்ஸ் என்ன? எவ்வளோக்குள்ள மழை பெஞ்சா வந்து வறட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சுனாமிக்கான அந்த அலைகளுக்கான அளவு என்ன? சுனாமி எந்த வார்த்தையிலேருந்து வந்தது? ஸ்டேட்மெண்ட் ரீதியா பேசிக்கா வந்து கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. 2004 சுனாமி பத்தி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. லேண்ட் ஸ்லைட பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சமீபத்தில இருந்த நிலச்சரிவுகள பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் உடைய படிநிலைகள் என்ன ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஸ்டேஜ் அத பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது தவிர்த்து வந்து என்னன்னா, ஆர்ட்டிஃபிஷியலாவும் மனிதனுடைய ஆ குறைகள்னாலும் வந்து விபத்து வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் பத்தியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பிளஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசி மேக்கிங்ஸ் இத பத்தி என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். கன்டினியூஸா வந்து பிரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.